திருப்பரங்குன்றத்தை வைத்து சிலர் மலிவான அரசியல் செய்வதாக விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பெரியார் ஏற்றிய சமத்துவ தீபமே தமிழ்நாட்டில் எந்நாளும் ஒளிரும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். மதுரை உத்தங்குடியில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3065 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்ததுடன் 17 கோடி ரூபாயில் 7 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 63698 வீட்டுமனை பட்டாக்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் மதுரையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகளை பட்டியலிட்டார். வளர்ச்சி அரசியலுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எத்தகைய சூழ்ச்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றை முறியடிப்போம் என்று உறுதிபட தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டில் பெரியார் இயற்றிய சமத்துவ தீபமே என்றைக்கும் ஒளிரும் என திட்டவட்டமாக கூறினார். நாம வளர்ச்சி அரசியலை பேசினா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க. நான் உறுதியா சொல்றேன், அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம், அதை சிதைப்போம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது, எதுவும் எடுபடாது. ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள், அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதில் கேடுகட்ட மலிவான அரசியல். இங்கே திரண்டிருக்கக்கூடிய மதுரை மக்கள் மீதான நம்பிக்கையில் சொல்றேன், அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியா பழகிற பாசக்கார மதுரை மண்ணிலிருந்து உறுதியாக சொல்றேன், எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் இயற்றின சமத்துவ தீபம் தான் ஒளிரும். உங்களால் அதை தடுக்க முடியாது. பி டீம், சி டீம் என எத்தனை அடிமைகள் உருவானாலும் 2026 டோர்னமெண்டில் சாம்பியன் பட்டம் நாங்கள் தான் பெறுவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால் தாங்கிக்க முடியல, அதனால சதி திட்டங்கள்ல நீங்க போடுறீங்க. நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான். அந்த டீமுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம், பழைய அடிமைகள் புதிய அடிமைகள்னு பி டீம் சி டீம்னு உருவாகலாம். ஆனால் கடைசியில் டோர்னமெண்ட்டில் சாம்பியன் நாங்கள் தான். விழாவில் மதுரை மாவட்டத்துக்கான 6 புதிய திட்டங்களையும் முதலமைச்சர் அறிவித்தார். வைகை ஆற்றின் வடகரையில் விரகனூர் முதல் சக்குடி வரை 8.4 கிலோமீட்டர் நீளத்துக்கு புதிய சாலை அமைக்கப்படும் என்றும், 4 மாசி வீதிகளில் புதிய பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், ஊத்தங்குடி கால்வாயில் வெள்ளத்தடுப்பு சுவர் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டப்படும் என்றும், மேலூர் வட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் மேம்படுத்தப்படும் என்றும், அலங்காநல்லூரில் உள்ள சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.